தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஊழல் வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் கைதாகின்றார். ஊழல் வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் கைதாகின்றார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சரே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். கொளத்தூர் தொகுதியை சிங்கப்பூர் மாதிரி ஆக்கினார். ஆனால் தேர்தலின் பொழுது கொளத்தூர் தொகுதி மக்கள் சிங்கப்பூர் மாதிரி மாற்றிய மு.க. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடவில்லை. மாற்றத்தை விரும்பியவர்கள் ஜோசப் விஜய்க்கு வாக்களித்து தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள். கொளத்தூரில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார். சென்னையில் மொத்தமுள்ள 14 தொகுதிகளில் 12 தொகுதிகள் திமுக படுதோல்வியை தழுவியது. இதற்கு காரணம் துறைமுகம் தொகுதியில் சேர்ந்த முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் அராஜகம்தான் என்று கூறப்பட்டது. தற்பொழுது திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் குறித்து தமிழக வெற்றி கழக அரசு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை முன்னாள் திமுக அமைச்சர் துறைமுகம் சேகர் பாபு மீது வழக்கு பதியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர் மீதும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது விசாரணை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. தவேக ஆட்சி அமைந்த பிறகு ஊழல் வழக்கில் கைது செய்யப்படும் முதல் அமைச்சர் என்ற பெருமையை சேகர் பாபு பெறுகிறார். சேகர் பாபு எந்த நேரத்திலும் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது.